தேவன் இந்த அருமையான சந்தர்ப்பத்தை நமக்கு தந்தபடியால் தேவனின் நன்றியுடனே தோல்வியை நாம் ஸ்தோத்திரித்தோம். அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த நேரத்தில் ஒரு வாக்கியத்தை நாம் பார்க்க வேண்டும். அதுல ஒரு வார்த்தை இருக்கிறது. எல்லோரும் அதை பற்றி பேசியிருக்கலாம். இன்றைக்கு 9:55 நடத்தி ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது கஷ்டங்கள் வேறே. ஆனா இது கிடைத்த அந்த வார்த்தையை தான் இன்றைக்கு இந்த நேரத்திலே நான் பார்க்க விரும்புகிறேன். 23வது சங்கீதத்துல அந்த முதல் வசனத்தை நாம் படிக்கலாம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இதுல என்ன கொடுக்கப்பட்டதுன்னா, தாழ்ச்சி அடையேன். பழைய பாட்டு காலத்திலே தாழ்ச்சி அடைந்த பலர் எடுக்கிறார். உதாரணமாக ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளலாம். அவருக்கு தாட்சி வந்துவிட்டது. 2 இடங்களிலே அவர் தாட்சி அடைந்திருக்கிறார். ஒன்று, பிள்ளையை கொடுக்கிறேன்னு சொன்னவர் தாமதப்படுகிறார். அவர் 100 வயசு சொல்லிட்டார். அந்த ஐயாவை போட்டு குழப்புதான் மனைவி. இது இல்லையா, அந்த வேலைக்காரியை கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளைய பெற்றுக் கொடுத்தான்னா நான் அதையாவது எடுத்துவேன். கடைசியில என்ன நடந்து தெரியுங்களா? அவருக்குள்ளே தாட்சி வந்து, மனைவியால் அவருக்கு தாட்சி, வெளியே சொல்ல முடியாத வேதனை. இந்த அம்மாவே அந்த அம்மாவை வேறத்தி பிள்ளைய தூக்கிட்டு வா அப்படின்னு இவருக்கு தாட்சி. இவர் கோச்சிட்டு இந்த பக்கம் ஓடிட்டு. அருமையானவர்களே, தாட்சி வருவதற்கு ஒரு தெய்வ மனுஷனுடைய வாழ்க்கையில நிறைய காரணங்கள் வரும். காரணங்கள் கவனிக்க வேண்டும். நாம் தாட்சி அடையாதபடிக்கு தேவன் நம்மை கைவிட மாட்டார். தாழ்ச்சி என்றால் என்ன? குறைவு என்ற அர்த்தம். நாம் ஒரு விஷயத்திலும் நாம் குறைபடாதபடிக்கு தேவன் நம்மை வழிநடத்துவார். எப்பதான் நாம் உள்ள வாழ்க்கையிலே தாழ்ச்சி வருகிறதோ அந்த நேரத்திலே ஆபிரகாமை போல நாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். தேவனை நோக்கி பார்த்தால் தேவன் நமக்கு பதிலை தருவார். நம் தாட்சியிலே இருந்து தேவன் நம்மை உயர்த்துவார். நம் எதிலே நாம் தாட்சி அடைந்தோமோ அந்த தாட்சியில இருந்து தேவன் நம்மை உயர்த்துவார். பாருங்க, ஈசாக்கை கொள்கிறார். ஈசாக்குக்கு எல்லா விதையும் சொல்லிக் கொடுக்கிறார் ராஜ்யம். அப்போ தாட்சி என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரும், வராமல் இருக்கா. நம்முடைய புத்தீனத்தினால கூட நமக்கு தாட்சி வரும். நம்முடைய மனைவினாலையும் நமக்கு தாட்சி வரும். நம்முடைய பிள்ளைகளாலேயும் நமக்கு தாட்சி வரும். நம்முடைய அயலகத்தாராலும் நமக்கு தாட்சி வரும். புரியுதுங்களா? மனைவியின் குடும்பத்தாராலும் கூட நமக்கு தாட்சி வரும். பல விதங்களிலே தாட்சி வரும். ஒரு தேவன் மனிதன் தாட்சி அடையாதவனுக்கு ஆண்டவர் அவனை தேடி வந்து அவனை உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. ஆபிரகாம் தேடினான், அவர் உயிர்ப்பித்தார். இப்படி படிப்படியாக பார்க்கலாம். ஆபிரகாம் இல்லை, தாவீதுக்கு தாட்சி வந்ததுனாலதான் கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சி ஏன்னா எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்குவார். அவர் என்ன புல்லுள்ள இடங்களில மேய்ப்பது செய்தார். அவர் அமர்ந்த தண்ணீரிலே கொண்டு போய் என்னை விட போகிறார். இவை எல்லாமே அவர் அறிந்திருக்கிறார். அப்போ ஒரு தேவ மனுஷன வாழ்க்கையிலும் தாட்சி வரும். ராஜாக்களோட வாழ்க்கையிலும் தாட்சி வரும். தாட்சி வராத ஒரு மனிதன் உலகத்துல கிடையாது. தாட்சி வருகிற மனிதனும் அதே தாட்சியிலே நிலைத்திருப்பதும் கிடையாது. அந்த தாட்சியிலிருந்து அவன் எழுந்து வருகிறான். அப்படியே எளிமையா கிட்ட வருவோம். பாருங்க, எளிமையா கொண்டு போய் ஆண்டவர் ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் விட்டுட்டார். விட்டு அவர் போயிட்டார். இவர் இங்கேருந்து கடந்து போய்கிறார். எந்த ஆதரவும் அவருக்கு கிடையாது. அதான் அவருக்கு தாட்சி. உடம்பல் தான், எந்த ஆதரவுமே கிடையாது. கடைசியில கரை ஏறி அந்த பள்ளத்தாக்கை விட்டு ஏறி வரும்போது தேவன் மறுபடியும் கையை பிடிச்சுக்கிறார். அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு கொடுக்கிறதான தாட்சி என்பது வேறே, நம்முடைய பாவங்களினால் வருகிற தாட்சி என்பது வேறே. அருமையானவர்களே, பொறாமையினால் மனுஷர்களால் வருகிறதான தாட்சி என்பது வேறே. பொறாமையினாலே நிறைய தாட்சிகள் நமக்கு வரும். என் வாழ்க்கையில் அது அளவே இல்லை.
பொறாமையினாலே எனக்கு வந்த தாட்சிகள் அதிகம் அதிகம். எனக்குள்ள பொறாமை, மற்றவனுக்கு பொறாமை என் மீது. எல்லா சீக்கியங்கள கூட நான் ரொம்ப சின்ன வயசு, ஆனா என்ன தேவன் எடுத்து பாதிக்கிறார். அவர்களுக்கு அந்த அனுபவம் இல்லை, அதனால எனக்கு நிறைய நெருக்கங்கள் தாட்சியம் உண்டாக்கினார். ஆகாரம் கொடுக்காம இருந்துவிட்டார். ரொம்ப கஷ்டப்பட்டேன். சரி, ஆகாரம் கிடைத்தால் சாப்பிடுவோம், இல்லாவிட்டால் பாஸ்டிங் என்று சொல்லலாம் என்று என் மனநிலையை மாற்றிக்கொள்ளும். ஆகாரம் கிடைக்காததுனால ஒரு தாட்சி, படம் இல்லாததுனால ஒரு தாட்சி, எந்த மனிதனும் நம்மை ஏற்காததுனால ஒரு தாட்சி, எல்லாராலும் நாம் புறக்கணிக்கப்பட்டதுனால ஒரு தாட்சி நமக்குள்ள வருகிறது. எந்த நிலைமையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் தேவன் ஒருவரே. அதான் நமக்கு எந்த நிலைமையில நாம் இருந்தாலும் நம்மை வெறுக்காதவர் தேவன் ஒருவர் உண்டு. அவர் தான் நம்மை அபிஷேகம் பண்ணின தேவன். எந்த நிலைமையில நீங்க வாழ்ந்தாலும் தேவன் உன்னை கைவிட மாட்டார். அவர் தூக்கி எடுப்பார். எரேமியாவை கரம் பிடித்து அவர் உயர்த்தினது போல தேவன் உங்களையும் கரம் பிடித்து உயர்த்துவார். நீ தனிமையா இருக்கிறேன், நான் தனிமையா இருக்கிறேன், எனக்கு எந்த ஆதரவும் இல்லை, எந்த ஒத்தாசையும் இல்லை, எனக்கு தான் என்ன சேர்த்தான்னு சொல்றீங்க. எந்த ஆதரவும் கிடையாது. எல்லாரும் உன் குடும்பத்தாரே உனக்கு சத்துருவா இருக்கிறார்கள் என்ற வார்த்தை இருக்கிறது. நம் குடும்பத்தாரே நமக்கு சத்துரு. அருமையானவர்களே, தேவனுடைய ஆவியானவர் நம் மீது இருக்கிறார். அவர் நம்மை கொண்டு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வார். தாட்சி அடைய வேண்டாம். தேவனுடைய கரம் உங்கள் கரத்தை பிடித்து வழி நடத்த வல்லதா இருக்கிறது. அப்ப தாட்சி என்பது விளையாட்டு காலத்துல எல்லா பசுத்தவான்களிடத்திலும் வந்தது. அந்த தாட்சி நடுவிலே தேவனை நோக்கி பார்த்தார்கள். தேவன் அவர்களுக்கு செவி கொடுத்தார். ரொம்ப தூரம் போக வேண்டாம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு போகிறார்கள். சிவந்த சமுத்திரத்துல போனோம். அண்டை போன உடனே அவர்களுக்குள்ளே தாழ்ச்சி வந்து விட்டது. எப்படி இந்த கடலை கடக்க போகிறோம்? பின்னாடி பார்த்தா பார்வோனும் சேனையும் வந்து கொண்டிருக்கிறது. நாம் என்ன செய்ய போகிறோம்? தேவனுக்கு அது தெரியாது நினைக்கிறார்கள். இவரை விட புறப்பட பண்ணின தேவன் இவருக்கு முன்னுமே எல்லாம் தெரியும். பார்வனை கூப்பிட்டார். பார்வன் வருகிறான், அவருடைய சேனைகள் எல்லாம் வருகிறது. அதன் ஜனங்களுக்கு புறம்பே பின்புறத்தில் தள்ளி ஒரு காற்று உண்டாக்கி விட்டார். காற்று அடித்து புழுதி எழுந்தி குதிரைகளின் வீரர்களின் கண்களிலே புழுதி அடிக்கிறது. குதிரைகள் தாண்டி இந்த பக்கம் வரவில்லை. அங்கே இவருக்கு இங்கே தாட்சி, எங்கே பார்வனும் சேனை வந்து விடுமோ, நம்மை சூறையாடி விடுவார்களோ என்கிறதான் பயம் தாட்சி இவருக்குள்ள வந்த போதிலும் அங்கேருந்து ஒரு சத்தம் வந்து கொண்டிருக்கிறது. வெட்டுவோம், குத்துவோம், சூறையாடுவோம், பங்கிடுவோம். அருமையானவர்களே, இந்த எகிப்தியருடைய சத்தத்தை கேட்டு அவர்கள் பயந்து தாட்சி அடைந்து விட்டார்கள். ஐயா மோசே வருகிறார்கள், எங்களுக்கு அங்கே ஈர்த்திலே கல்லறை இல்லை என்றால் இங்கே கொண்டு வந்து இப்படி பேசணும். மோசைக்கே தாட்சி வந்து அந்த தாட்சியின் நேரத்திலே தேவன் இஸ்ரவேல் கடலை அந்த சமுத்திரை 2 பழக்க செய்தார். இஸ்ரவேல் ஜனங்களை கடந்து போக வைத்தார். இவர்கள் அக்கரையில ஏறின உடனே இவர்கள் கரை காலியா இருக்கியா போனான்னு சொல்லி எல்லாம் போனான். அருமையானவர்களே, வெட்டுவோம், குத்துவோம், சூறையாடுவோம், பங்கிடுவோம் என்று வந்ததான அந்த இஸ்ரவேலின் இராணுவத்திலே ஒருவனாகியும் தப்பவில்லை. ஒருவன் தப்பினான், பார்வோனுடைய ரத ஓட்டி. மற்றவர்கள் எல்லோரும் சமுத்திரத்திலே அழிந்து போனார். பழக்கி வைக்கப்பட்ட குதிரைகள் எல்லாம் செத்து போனோம். அந்த குதிரைகள் உருளைகள் எல்லாம் கலந்து போனது. ரதங்கள் தண்ணீரிலே முழுகிவிட்டு அதில் இருந்த ரத ஓட்டிகளும் செத்து போனார்கள். யுத்த வீரர்களும் செத்து போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுடைய தாட்சியிலே தேவன் உதவி செய்கிறார். அல்லேலூயா, தேவன் ரட்சித்தார். அப்பதான் பார்வன் சொன்னான், மோசே இந்த தேவன் பெரிய தேவன். அருமையானவர்களே, அவன் திரும்பி போகும்போது அந்த விதவைகளின் சத்தம் கேட்கிறது, பிள்ளைகளின் சத்தம் கேட்கிறது. தகப்பன் வந்து விடுவார், கணவன் வந்து விடுவார் என்று காத்து கொண்டு எகிப்தியர்களுக்குள்ளே ஓலம் விடுகிறார்கள். ஐயோ, என் புருஷன் சிவந்த சமுத்திரம் விழுகி விட்டது, ஐயா என்று கதறுகிறார்கள் ஒருவருக்கு ஒருவர். எல்லா ராணுவ வீரர்களும்
ரத ஓட்டிகளும் மாண்டு மடிந்து போனார்கள். உங்களோட வாழ்க்கையிலே தாழ்ச்சி வந்துவிட்டதா? உங்களுக்குள்ளே தாழ்ச்சி வருவதற்கு ஏதேனும் காரணம் சத்துருவால் வருகிறதா? அந்த சத்துருவை கர்த்தர் முறியடிக்க வல்லவராய் இருக்கிறார். தேவன் உன்னை பாதுகாக்க வல்லவர், காப்பாற்ற வல்லவர். நான் ஏந்திக் கொள்கிற வல்லவர், உன்னை கடந்து போக பண்ணுகிற ஒருவர். அல்லேலூயா. சத்துருக்களை தேவன் அழித்து போக வல்லவராய் இருக்கிறார். இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள். அவர்கள் போக போக அவர்கள் தாட்சி வந்து கொண்டே இருக்கு. தண்ணீர் இல்லை, தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. குடித்தால் கசப்பு. உடனே அந்த தண்ணீரை தேவன் மதுரமாக மாற்றினார். அல்லேலூயா. அப்புறம் போக அவர்களுக்கு மன்னா கொடுக்கப்பட்டிருக்கிறது. மன்னா சாப்பிட்டு எனக்கு போர் அடிச்சிட்டியா அப்படின்னு சொல்ற நேரத்துல காடைகள் வந்து மேய்கிறது. தாட்சி வந்த உடனே கர்த்தர்களை போஷிக்க வல்லவர். அருமையானவர்களே, இப்படி படிப்படியாக நாம் பார்க்கலாம். பல ஜாதிகளான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தாட்சிகள் வந்த போதிலும் கானானுக்குள்ளே போகுவதற்கு முன்பாக அவர்கள் பிளான் பண்ணுகிறார்கள். வேவு பார்க்க யோசுவாவின் காலத்தை அனுப்புகிறார்கள். அவர்கள் நல்ல ஜெயத்தை கொண்டு வருகிறார், புருஷலா கொண்டு வருகிறார்கள். இந்த போன 10 பேர் 12 பேர்ல 10 பேர் துர்ச்செய்தி கொண்டு வந்தார்கள். இவர்கள் கலக்கம் அடைந்து விட்டார்கள், தாட்சி அடைந்து விட்டது. போன 2 பேர் திரும்பி வரல, 10 பேர் அங்கு முடியாதுன்னு வந்து விட்டார்கள். இந்த 2 பேருடைய கதை என்ன ஆகுறது? மோசைக்கு தாட்சி வந்து விட்டது. அருமையான தேவ ஜனமே, அங்கிருந்து யோசுவாவும் காலேபும் பெரிய திராட்சை கொலையை எடுத்துக்கொண்டு அவர்கள் வருகிறதை மோசே பார்த்து விட்டார். அதோ வருகிறது. வர 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 பார்த்தார். 2 பேர் ஒரு திராட்சை கொலையை தூக்கி கொண்டு வருகிறார்கள். நற்செய்தி சொல்கிறார்கள், வாங்கள் புறப்பட்டு போவோம், நாட்டை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம் என்று சொல்கிறார்கள். அருமையானவர்களே, 7 ஜாதிகள் 31 ராஜாக்கள் இருந்தார்கள் கானான் தேசத்திலே. எல்லோரையும் தேவன் முறியடித்தார். அல்லேலூயா. கொஞ்சம் பேரை கானானியரை வைத்திருந்தார். இவர்களுக்கு விவசாயம் தெரியாது. அவர்கள் எழுதி தண்ணி பாய்க்கிறது, வாய்க்கால் வெட்டுறது, துறவை சுத்தம் பண்றது, தண்ணி இறைக்கிறது, நடுநாள் என்னென்ன விதைக்கிறது எல்லாமே அவர்கள் தான் செய்தார்கள். அது இவர்கள் பழகும் வரையில் அவர் செய்தார்கள். கடைசியில அவர்கள் அந்த இடத்தை விட்டு போயிருக்கிறார். நன்மையான தேவஜனம் அந்த இடத்துல சின்ன மிஸ்டேக் நடந்தது. அதை நான் சொல்றேன். அந்த மிஸ்டேக்கினால்தான் இந்நாள் வரையிலும் அது பெரிய பிரச்சனையா இருக்கிறது. அதுல என்ன நடந்தது தெரியுங்களா? சில புத்தீனமான இஸ்ரவேலர்கள் அங்கு இருந்த கானானிய பெண்ணை எடுத்தார். அதுதான் பெரிய தவறு. அதை பற்றி தெளிவாக நிறைய இடங்களிலே அறிவிக்கவில்லை. அருமையானவரே, கானானிய பெண்ணை இஸ்ரவேல் ஜனங்கள் எடுத்ததினாலே, தொட்டதினாலே அது பெரிய பெரிய பிரச்சனையை இந்த நாள் உருவாக்கி இருக்கிறது. அந்த கானானிய பிரச்சனை இன்னைக்கும் பிரச்சனையா இருக்கிறது. புரிகிறதா? அசுத்த சந்ததி அங்க உருவாக்கப்படுகிறது. அசுத்த சந்ததி வெளிப்படுகிறது. அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு போகிறார்கள். அருமையானவர்களே, அந்த நாளிலே துவங்கின பெரிய ஒரு பிரச்சனை இந்த நாள் வெறும் ஓடிக்கொண்டிருக்கிறது. இவர்களை ஒன்றுமே செய்யவில்லை. அவர்கள் தங்களை யூதர் என்று சொல்லுகிறார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் என்று சொல்லுகிறார்கள், லேவியர் என்று சொல்லுகிறார்கள். அருமையானவர்களே, அந்த நிலை, அதனால்தான் தேவன் இவர்களை சிக்ஷிக்கிறார். இவர்கள் அவர் இனத்தாரோடு அவர் இருந்திருந்தால் இன்னைக்கு நலமாக இருந்திருக்கும். இதனால் தாட்சி வருகிறதுக்கு ஏதுவாக பல பிரச்சனைகள் வரும். ஒன்று நம்முடைய மீறுதல்களினால் வரும். மற்றவர்கள் நம்மை இழிவுபடுத்துவார்கள், நம்மை நிந்திப்பார்கள், நம்மை அவமதிப்பார்கள். ஆனாலும் ஆண்டவரே, மற்றவன் நம்மை நிந்திப்பதற்கு காரணம் ஏதேனும் இல்லை என்றார். தேவன் நம்மை காப்பாற்றுவார். எல்லா நிந்தனைகளையும் நம்மை விட்டு அகன்று போக செய்வார். நம் கரம் பிடித்தவர் தேவன்தான், நம்மை அழைத்தவர் தேவன்தான், நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவன்தான். தேவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. அதனால நாமும் புதிய ஏற்பாட்டில் சொல்லுகிறார்கள், ஆவிக்குரிய தேவ மனிதனை கண்டுபிடிப்பது எப்படி? குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பது எப்படியோ அதே போன்று ஆவிக்குரிய தெய்வ மனுஷனை கண்டுபிடிக்க வேண்டும். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பது போல ஆவிக்குரிய தெய்வ மனிதனை கண்டுபிடித்தால் நாம் அவர்களை அண்டிக் கொள்ளலாம். ஆவிக்குரிய மனிதனை எப்படி கண்டுபிடிப்பது? அவன் என்ன சொல்வான்? கவலைப்படாதே, அவன் அள்ளி கொடுப்பான். ஆவிக்குரிய மனுஷன் என்ன செய்கிறான்? அள்ளி கொடுப்பான். அதான் உள்ளது.
மனதார சத்தியத்தை பேசுவார். தன் கரங்களிலே சுத்த உள்ளவனும் இருதயத்திலே மாசற்றவனும் வாழ்கிறவனே தேவ மனிதன். அவனே ஆவுக்குரிய தேவ மனிதனாய் இருக்கிறான். தன் கரங்களிலே சுத்தம் இருக்க வேணும். தன் இருதயத்திலே மாசற்றவனாய் இருக்க வேணும். எந்த பாகுபாடுகளையும் பார்க்க கூடாது. எந்த வித்தியாசமும் பார்க்க கூடாது. எல்லோருக்கும் சமபந்தி கொடுக்க வேண்டும். எல்லோரையும் அங்கீகரிக்க வேண்டும். எல்லோரையும் ஏற்று வழிநடத்த வேண்டும். சமமாய் அன்பு செலுத்தி வளர்க்க வேண்டும். இவன் தான் ஆவிக்குரிய தேவ மனுஷன். யாரு தேவ மனுஷன்? ஆவிக்குரியவனா என்ன? பிரசங்கம் பண்றோம் ஆவிக்குரியவனா? சபை நடத்துறவன் ஆவிக்குரியவனா? அவன் உள்ளத்தை ஆராய்ந்து பாருங்கள். கேடுகள் இருக்கும், கேடான சுவாபங்கள் இருக்கும், கேடான கிரியைகள் இருக்கும், கேடான நடத்தைகள் இருக்கும். அருமையானவர்களே, தன் நாவியை தன் மனதை அடக்காதவன் மதில் இருந்து போன பட்டணம் போன்றிருக்கிறான் என்று வேதத்தில் இருக்கிறது. எந்த தேவ மனிதன் ஆவிக்குரியவனா இருக்கிறானோ அவன் தன் மனதை அடக்கி கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக கீழ்ப்படுத்துவான். அவனே ஆவிக்குரிய தேவ மனுஷன். அந்த இடங்களுக்கு நாம் போகக்கூடாது. நாம் எப்பொழுதும் தேவ சமூகத்திலே நின்று நாம் வாழத்தக்கவர்களாக நம்மை பாதுகாத்து பராமரித்து வைக்க தேவ சித்தம் இல்லாமல் எவ்விடத்திற்கு நாம் போகக்கூடாது. அருமையானவர்களே, நல்ல ஆவிக்குரிய மனிதன் என்ன செய்கிறான்? எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்க்கிறான், நிதானித்து பார்க்கிறான். உங்களுக்கு சரியான நிதானம் இல்லாவிட்டால் யாரையும் நிதானிக்கிற வெளித்தோற்றத்தை பாராமல் அவனுடைய கிரியைகள் நடத்தைகளும் அவனுக்குள்ள தெய்வீக சுபாவம் இருக்கிறதா என்று அறிந்து நிதானித்து அவனிடத்தை அன்பு செலுத்தி அவன் குறைவுகளிலே நிறைவாக்குகிறவனே தேவ மனுஷன். அவன் தான் ஆவிக்குரிய ஊழியக்காரன். வேற யாரும் இல்ல. வேஷம் எடுக்கிறவன் இல்ல. பிரசங்கம் பண்ணிட்டா ஆவிக்குரிய ஊழியக்காரனா? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. நான் சீக்கியம்ல இருந்தவன். நல்ல ஆவிக்குரிய ஊழியக்காரன் சொல்லப்படுகிறவர்களோட நெருங்கி பழகினவன். சொற்ப வருஷங்களிலே என் பசுத்தவான்களோடு நெருங்கி பழகி அவர்கள் மேல் இருக்கிற மகிமையை தேவன் எனக்கு கொடுத்திருக்க. ஆண்டவரே, இவர் மேல இருக்கிற உன்னத அபிஷேகத்தை எனக்கு தாரும். இவர் மேல நீர் வைத்த உன்னத மகிமையை எனக்கு தாரும். இவர் எந்த தாட்ல ஊழியம் செய்கிறாரோ அந்த தாட்டை எனக்கு தாரும் என்று கேட்டு அதை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக தேவன் பேசுகிறார். நானும் வெளியில வந்து நிறைய பேரை பார்க்க ஆவிக்குரிய தேவ மனுஷன் என்றால் ஒசவாகத்துல ஊழியம் செய்த பாஸ்டர் சாம் சுந்தர் ஐயா எல்லாரையும் நிதானிப்பா. சீக்கிரம் விட்டு வெளியே வந்த அப்புறம் அவர் ஆவிக்குரிய மனுஷன். கன்னியாகுமரியிலே காட்டாத்துறையில அவர் இருந்தார், தாமஸ் ஒருவர். அவர் ஒரு ஆவிக்குரிய தேவ மனுஷன். எதையை நிதானித்து செய்கிறவர். புரிந்துங்களா? ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானிக்கிறான். ஆவிக்குரியவன் தன் வார்த்தையை அழப்ப மாட்டான். நான் ஒரு கான்சனுக்கா கருத்தரங்குக்கு சென்றேன். யார் தேவ மனுஷன், யார் ஆவிக்குரிய ஊழியக்கார்? அன்பானவர்களே, மனதார சத்தியத்தை பேச வேண்டும். ஒளி மறைவில்லாமல் பேச வேண்டும். அவன் நல்ல தேவ மனிதனா இருக்க வேண்டும். எந்த மனிதனை கிறிஸ்து தேவனாய் இருக்கத்தக்கதானே திராணி உள்ளவனாய் இருக்க வேண்டும். அவன் தான் ஆவிக்குரியவன். அவன் நிதானிக்கவே எல்லாரும் தன்னை தானே சோதித்து அவன் நிதானித்து பார்க்க வேண்டும். வருகிற தெய்வ மக்களை நிதானித்து பார்க்க வேண்டும். உடனிருக்கிற ஊழியக்காரர்களை நிதானித்து பார்க்க வேண்டும். பார்த்தாரா சுற்றுப்புறத்தாரை நிதானித்து பார்க்க வேண்டும். அவன் தான் ஆவிக்குரிய ஊழியக்காரன். புரிதுங்களா? தேவன் நம்மை கைவிட மாட்டார். ஆனால் நாம் சரியாய் நடந்து கொள்வது. பாயிண்ட் நம்பர் 2, அருமையானவர்களே, நல்ல ஆவிக்குரிய தேவ மனிதன் யார் என்றால் பிரமாணத்தின்படி தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறவனே அல்லாமல் வேறு ஒருவனும் கிடையாது. பிரமாணங்கள் எங்கே இருக்கிறது? உபாகம் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது 10 கட்டளைகள். புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது, உன்னை போல நீ பிறரை நேசி, முழுபலத்தோடு தேவனிடத்திலே அன்பு கூர்வாயாக. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 2-3 வசனங்களை படித்து பாருங்கள். அதில் உள்ள விஷயங்களை பாருங்கள். அது லகுவாயிருக்கும். ஆவிக்குரியவனுடைய வாழ்க்கை இப்படிதான். இன்னும் சில வாக்கியங்கள் இருக்கிறது. அவையெல்லாம் நமக்குள்ளே இருந்தால்தான் அதான் ஆவிக்குரியவான். ஆவிக்குரியவன் அவன் தான். அருமையான அதைதான் எனக்கு உபதேசங்களா வைத்திருக்கிற. உபதேசம் இல்லாத ஊழியம் விழுந்து போகும்.
உபதேசம் ஒழுங்கில்லாத ஊழியங்கள் விழுந்து போகும். உபதேசமும் ஒழுங்கு இல்லாத ஊழியங்கள் கைவிடப்பட்டு போகும். உபதேசம் ஒழுங்கமில்லாத ஊழியக்காரன் ஆவிக்குரிய மனிதன் கிடையாது. அவன்கிட்ட லக்கு இருக்காது. நீ எதிர்பார்ப்பு என்ன, லக்கு என்ன? பவுல் சொல்றார், நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதே ஆசையாய் தொடர்கிறேன். பிடிக்கப்பட்டது என்னத்துக்கு? அது ஆசையாய் தொடர்கிறேன் சொல்கிறாரே, அவர் தான் தேவனுடைய எல்லா ஆவிக்குரிய தேவ மனுஷன். இதைதான் கண்டுபிடிக்கணும். நமக்கு ஒரு தரிசனம், நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை தான் தொடர்கிறேன். வேற ஒன்றில் நான் கை வைக்க மாட்டேன். அதுதான் எனக்கு முக்கியம். எனக்கு கொடுத்த வேலைதான் முக்கியம். நான் அதை செய்து என் தேவனுக்கு உண்மை நிற்க வேண்டும். அதுவே எனக்கு போதும் என்று சொல்லுகிறானே, அவன் தான் ஆவிக்குரிய தேவ மனுஷன். ஜிப்பா போடுறவனா இல்லையா? ஜிப்பா போட்டா ஆவிக்குரிய தேவ மனுஷன். டிபிக்காரன் ஜிப்பா போடுறாங்கிறதுனால எல்லாரும் ஜிப்பா எப்படி அவங்க மெயின்டைன் பண்ற மாதிரி உங்களால மெயின்டைன் பண்ண முடியுமா? சொல்லுங்க. டிபிக்காரங்களை மாதிரி ஜிப்பாவை மெயின்டைன் பண்ற மாதிரி உங்களால மெயின்டைன் பண்ண முடியுமா? நாங்களாம் அதிக சோப்பு போடாமலே துணியை வெளுத்துருவோம். அது புத்தி இல்லை, தேவன் கொடுத்த ஒரு அபிஷேகம். நம் உடைகளை சரியாய் செய்து வைக்கவே. அல்லேலூயா. நிதானித்து பார்க்கிறோம். தேவ ஜனங்களை நிதானிக்க வேண்டும். உடல் ஊழியக்காரர்களை நிதானிக்க வேண்டும். அவர்களுடைய தேவைகளை அறிய வேண்டும். அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஆவிக்குரிய தேவ மனுஷன் யாரும் எங்க போய் தேடி பாருங்க. ஆவிக்குரிய தேவ மனுஷன் எப்படி இருப்பான்? தன் கரங்களில் சுத்தவனும் இருதயத்திலே மாசற்றவனுமாய் இருப்பான். அவன் தான் ஆவிக்குரிய மனுஷன். தேவனுடைய பிரமாணங்களை கை கொண்டு அதன்படி தன் வாழ்க்கையை வைத்துக் கொள்ளவன் தான் ஆவிக்குரிய தேவ மனுஷன். தன்னிச்சையா அலைந்து திரிகிறவன். யாரை ஏமாற்றலாம், எதை கொண்டு யாரை ஏமாற்றலாம், யார் இடத்துல பணம் இருக்கிறத கொள்ளையடிக்கிறான் இருக்கிறவன் ஆவிக்குரிய தெய்வ மனிதன் அல்ல. அவன் சாத்தானுடைய தூதுவன் என்று சொல்லுகிறேன். இப்படிப்பட்டதான் கெட்ட புத்தி உள்ளவர்கள், அபகரிக்கிறவர்கள், ஏமாற்றுகிறவர்கள், பொய் சொல்லுகிறவர்கள், திருடுகிறவர்கள், வீரனுக்குள் யாதொன்று இச்சையாது இருக்கிறவனே ஆவிக்குரிய தெய்வ மனிதன் என்று இந்த நேரத்தில் வழிபடுத்துகிறேன். அல்லேலூயா. தேவ மனிதனாய் இருக்க வேண்டாம். வீரனுக்குள்ள யாதொன்று இச்சிக்க கூடாது. வேறொன்றை மனைவியோ வேறு பெண்ணை இச்சிக்க கூடாது. ஒரே மனைவிய புருஷனாய் வாழ வேண்டும். அவன் தான் ஆவிக்குரிய தேவ மனிதன். எல்லாரையும் ஒன்று போல நேசிக்க வேண்டும். மற்றவருடைய குறைவுகளிலே நிறைவாக்க வேண்டும். அவன் தான் ஆவிக்குரிய தேவ மனிதன். உடல் ஊழியர்களுக்கு அவன் தேவை அறிந்து அவனுக்கு உதவி செய்ய வேண்டும். அவன் தான் ஆவிக்குரிய தேவ மனிதன். நிதானித்துப்பார். நம்மை டெய்லி நாம் காலையில நாம் நிதானித்து பார்த்து சீர்தூக்கி பார்த்தது. அருமையானவர்களே, நல்ல ஆவிக்குரிய மனிதனாய் வாழ்கிற மனுஷன் தாழ்ச்சி அடையான். அவனை தேவன் பொருளுள்ள இடங்களிலே வைப்பார். அகர்ந்த தண்ணீரண்டிலே கொண்டு போய் விடுவார். அவர் ஆபிரகாமுக்கு உதவி செய்த தேவன் உனக்கும் உதவி செய்வார். ஆபிரகாமுக்கு உதவி செய்த தேவன் எனக்கும் உதவி செய்கிறார். அருமையானவர்கள், இதுவரை என்னோட வாழ்க்கையில நான் சிபிஎம் இருந்த காலத்துல ₹1 கூட நான் வெளியில கொண்டு வரலை. என்னிடத்தில் நிறைய பொருட்களுக்கு ஒரு விசுவாசிகளுக்கு கொடுத்து விட்டேன். புரியுதுங்களா? அங்கிருந்து ஒரு சேட்டை ஆகிரும் நான் கொண்டு வரவில்லை. எல்லாவற்றையும் அங்கே போட்டு விட்டேன். ₹1 காசு கூட என்னிடத்துல இல்லை. டிடிஎம் பணம் ₹1 காசு கூட என்னிடத்துல கிடையாது. எல்லாவற்றையும் விற்று விட்டேன். உங்களுக்கு உதவி செய்தேன். யாரிடத்துல எதுன்னு கேட்கணும். அருமையானவர்களே, இந்த வரையிலும் யாரை ஏமாற்றியோ பொய் சொல்லியோ அவர் ₹1 காசு கூட அடியை வாங்கவில்லை. காரணம் என்ன? என் பசுத்தவங்க என்னை வளர்த்தோம். அங்கிருந்து பணங்களை தேடி கொண்டு வந்து வாழ்ந்தவர்களை எனக்கு தெரியும். அன்பானவர்கள கால் பின்னி செத்து போயிட்டான், சொறி குடிச்சு செத்து போயிட்டான், புண்ணு வந்து செத்து போயிட்டான், ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டான். பலரை பார்த்திருக்கிறேன். அருமையானவர்களே, நாம் தேவ இதுவரையிலும் ₹1 பணம் கூட நான் கொண்டு வரல. அதனாலதான் டிடிஎம் உள்ள ஊழியக்காரர்கள் சிலர் எனக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவ மனிதனே, டிடிஎம் உள்ள ஊழியக்காரர்கள் சிலர் எனக்கு உதவி செய்கிறார். இந்த வச்சுக்கோ, யாருக்கு சொல்லக்கூடாது. உங்களுக்கு மனசு தான் எங்களுக்கு உதவி செய்கிறார். அதனால தேவன் நம்மை கைவிட மாட்டார். நான் பொய்யனும் இல்லை, கள்ளனும் இல்லை. பொய்யனும் இல்லை, கள்ளனும் இல்லை. என் வாழ்க்கையிலே நான் வாக முடிந்தவர்கள் 63 பெண்களை என்னை இச்சித்து அவர்களுடைய மோகத்தை என்னால் தீர்த்து கொள்ள பிரயாசப்பட்டவன் உண்டு. அருமையானவர்களே, அந்த விதமான பாவங்களை செய்யாதபடிக்கு தேவன் என்னை பாதுகாத்திருக்கிறார்.
என் மனைவியின் ஸ்தானத்தில் எந்த பெண்ணையும் வைத்ததில்லை. எல்லாம் விடப்பட்டதான் தவறான வழிநடத்தல எல்லாம் விட்டுவிட்டு, ஆண்டவரே அந்த பெண் என்னை தொடக்கூடாது, அவளை அப்புறப்படுத்தும் என்றால் அப்புறப்படுத்துவேன். நீங்க அசுத்தம் விரும்பினால் அவர் அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுப்பார். நல்ல தேவ மனிதன், ஆவிக்குரிய தேவ மனுஷன் தான் அசுத்தமான எந்த பாவ இன்பங்களையும் விரும்ப மாட்டான். அவன் தான் தேவ மனுஷன். இது பாயிண்ட் நம்பர் 3. தேவ மனுஷன் என்னங்க? ஒரே மனைவிடைய புருஷனா இருக்க வேண்டும். அவன் தான் தேவ மனுஷன். பிரசங்கம் எல்லாம் ஊழியம் செய்யலாம், பெரிய சபையெல்லாம் வச்சிருக்கலாம், நிறைய கிராஜுவேஷன் எல்லாம் வாங்கி வச்சு ஊழியங்கள் செய்யலாம், ஊழியங்களை ஸ்தாபிக்கலாம். நீங்க சொன்ன பல சொல்ற போல உனக்கு தெரியாது ராசா அப்படின்னு சொல்லிடுவார். அருமையானவர்களே, தன் கரங்களிலே சுத்தம் உள்ளவனா இருக்கணும். இந்த மனைவி எல்லாம் எந்த பெண்ணையும் தப்பா தொட்டு நீ பாவம் செஞ்சோம் கரங்கள் கரைப்பட்டுகிறது. ஸ்திரீகளால் கரைப்பட்டவர்கள் ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்ற இயலாது என்று வெளிப்படுத்தல் இருக்கிறது. ஸ்திரீகளால் கரைப்பட்டவன் ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்ற முடியாது. அப்படின்னா நீங்க எப்படி மற்றவரை பின்பற்ற வைக்க போறீங்க? உன் கண்ணே குருடாக்கப்பட்டிருக்கிறது. உன்னை அழைத்த தேவன் உனக்கு முன்பே செல்கிறது, உன்னால் பார்க்க இயலவில்லை. நீ எப்படி நித்தியத்துக்கு செல்வாய்? ஸ்திரீகளால் கரைப்படாத வாழ்க்கை வாழ்கிறவனே ஆவிக்குரிய தேவ மனிதனா இருக்கிறான். யாரையும் மோசம் போக்காதபடி வாழ்கிறவனே ஆவிக்குரிய தேவ மனிதனா இருக்கிறான். யாருடைய வாழ்க்கையை ஊழியங்களையும் கெடுக்காதவனே ஆவிக்குரிய தேவ மனிதனா இருக்கிறான். அருமையானவர்களே, தேவனை அண்டிக் கொள்ளுங்கள், தேவன் நம்மை கைவிட மாட்டான். அருமையானவர்களே, 19ஆம் ஒரு கான்பரன்ஸுக்கு போயிருந்தேன், கருத்தரங்கு. கரெக்டா 9:25 இருக்கும். நான் சொல்லிக் கொண்டிருக்கிற, ஆண்டவரே நான் போகும் இடமெல்லாம் என்னை உதாசீனப்படுத்துகிறார்கள், என்னை புறம்பாக்குகிறார்கள், என் மீது அபாண்டமான பழி சொல்லுகிறார்கள். நான் என்ன சொல்வது, என்ன பேசுவதுன்னு தெரியவில்லையே. நான் எங்கே எடுத்து போனாலும் என்னை உதாசீனப்படுத்துகிறார்கள். அப்பதான் தேவன் எனக்கு சொன்னார், என் மகனே, உன்னை உதாசீனப்படுத்துகிறவனை நான் உதாசீனப்படுத்துவேன், உன்னை புறமாக்கினவனை நான் புறமாக்குவேன். நீ தனித்தவனா என்னை பின்பற்று, நீ தனித்தவனா என்னை பின்பற்று என்று சொன்னார். அது தனித்தவனா எப்படி பின்பற்றுவது? அப்போ ஒரு வசனம் எங்களுக்குள்ளே ஞாபகம் வந்தது. 9:25 தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் இயலாத விஷயம். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். உங்க சிலுவை எங்கே? தேவனுடைய ஊழியக்காரன் உன் மீது வைத்த சிலுவை எங்கே? அதை எடுத்துக்கோ. நீ மற்றவர்களை பார்க்காதே. தன் சிலுவையை சுமந்து கொண்டு அவன் பாடுகளை பெருசா எண்ணாமல் தேவ கிறிஸ்து இயேசு அடிச்சுவடை ஃபாலோ பண்ணுகிற, அடிச்சுவடை தன் பட்சமா வைத்துக் கொண்டு வாழ்கிறவனே சிலுவை எடுத்துக்கொண்டு தேவனை இயேசு கிறிஸ்து பின்பற்றுகிறவனா இருக்கிறான். வேற யாரையும் பார்க்க கூடாது. இது 4வது பாயிண்ட். தன் சிலுவை எடுத்துக்கொண்டு வேற யாரையும் பாராமல், பாடுகளை எண்ணாமல், நிந்தைகளை எண்ணாமல், அவமானங்களை எண்ணாமல், தன் சிலுவை எடுத்துக்கொண்டு தேவ மனிதனே இயேசு கிறிஸ்துவின் ஜீவனின் துவக்கும் முடிவுமா இருக்கிறவரை பின்பற்றுகிறவன் தான் ஆவிக்குரிய தெய்வ மனிதனா இருக்கிறான். இப்ப இன்னொரு சில சொல்லலாம், யாருடைய பணம் பொருள் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. டிடிஎம் ஒன்னே கொண்டு வரல, புரியுதுங்களா? இதுவரை யாரோட பணம் பொருள் என் இடத்துல கிடையாது. யாரையும் ஏமாற்றி ஒரு சின்ன பொருள் கூட நான் வாங்கினது கிடையாது. கடவுளுடைய அனுக்கிரகம் என் மேல் இருக்கிறது. யாருக்கு உதவி செய்ய வேண்டும்? நிதானித்து பார்க்க வேண்டும். யாருக்கு உதவி செய்ய வேண்டும்? நிதானித்து பார்க்க வேண்டும். நான் சரியில்லைன்னா என் பிள்ளைங்க சரியா இருக்க மாட்டான். அருமையான தேவ மனிதனே, ஆவிக்குரிய ஊழியக்காரனை, தேவ மனிதனை நாம் கண்டுபிடித்து தான் நாம் செல்ல வேண்டும். பலரை கண்டுபிடித்து பார்த்து நீண்ட பொய்யனும் பொய்க்கு பிராமமா இருக்கிற சாத்தானுடைய ஆளுகையில இருக்கிறவர்கள் நிறைய ஊழியக்காரர்கள் உண்டு. வெள்ளத்தையை போட்டிருக்கலாம். தேரின பரிசுத்தவான்களை சிபிஎம்ல பார்த்திருக்கிறார். இரவிலே தேவ மகிமையோடு சூழ்ந்து இருக்கும். தேவ தூதர்கள் ரூமிலே இருப்பார்கள். அப்படிப்பட்டதான பரிசுத்தவான்களை நான் அறியன் பார்த்திருக்கிறேன். 88வது வருஷம் சிபிஎம்முடைய சீபாஸ்டா இருந்த ஜேக்கப் ரத்தன சிங்க என்பவரை நைட்டு 1 மணிக்கு நான் அவரை ரூமிலே பார்த்தேன்.
அருமையான 1 to 2 என்னோட செயல்பட ரூம் நேரம் இவ்வளவு பார்த்தா 4 தேவதூதர்கள் இருக்கிறார்கள் ரூம்ல. அந்த ரூமே பிரகாசித்துக் கொண்டு இருக்கிறது. அது யார் கண்களுக்கு தெரியுமோ தெரிந்ததோ தெரியல. ஆனா தேவ தூதர்கள் அந்த இடத்துல நிற்கிறதை அவரை சூழ்ந்திருக்கிறதை பார்த்தேன். அதுதான் தேரின பரிசுத்தவான்கள். தேவ தூதர்கள் சூழ்ந்திருக்க வேண்டும். அருமையான இது போல நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். வெளியில ஒருத்தனையும் பார்க்கல. கல்லனும் கொள்ளைக்காரனா இருக்கு. யாரை ஏமாத்தலாம், எங்க பொய் சொல்லலாம், எங்க பணத்தை கொள்ளையடிக்கலாம். இது இருக்கிறவங்க எல்லாம் கல்லனும் கொள்ளைக்காரனா அவ்வளவு பொய்க்கையா இருக்கான். புரியுதுங்களா? இப்படியாப்பட்டவர்கள் ஆவிக்குரிய தெய்வ மனுஷன் ஆக முடியாது. அவன் முடிவு அவன் ஜீவன் பிரியும் போதுதான் தெரியும். அவனுடைய முடிவு அவன் ஜீவன் பிரியும் போதுதான் தெரியும். ஒரு அந்தகாரம் அவனை சூழ்ந்துவிடும். இதுவரையிலும் தேவ மனுஷன் போல வேடமிட்டு வாழலாம். அருமையானவர்களே, உன் நிலைமையை அறிந்தவர் ஆண்டவர். அவர் உன்னை ஒவ்வொரு நாள் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மை கைவிட மாட்டார். எல்லா தீங்குகளுக்கும் விலக்கி நம்மை ரட்சித்து அவர் வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். அதிகாலமே எழும்பி நாம் ஒரு சின்ன கோரஸ் இருக்கு டிபிஎம்ல அடிக்கடிக்கு நான் பாடுவேன். அந்த கோரஸ் எப்படி தெரியுங்களா? அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த பாடலுக்கு எனக்கு ஞாபகத்தில் வரவில்லை. அவர்கள் சொல்வார்கள், அந்த யூத் மீட்டிங்ல உள்ள பாடல் அருமையானவர்களை ஜெயத்தை குறித்து நாம் பாட வேண்டும். அதுவையா ஜெயத்தை குறித்து நாம் பாடணும். தோல்வி என்பதில்லையே, இதான் எனக்கு ஞாபகம் வந்து. தோல்வி என்பதில்லையே, யுத்தத்தில் நமக்கு ஜெயம் தந்தார். தோல்வி என்பது நமக்கு இல்லையே, தெய்வ மைந்தன் இயேசுவே யுத்தத்தில் நமக்கு ஜெயம் தந்தார். தோல்வி என்பது எனக்கு இல்லையே. அதிகாலை நேரம் நம்ம தனி ஜபத்திலே சத்தம் இல்லாமல் நாம் பாட வேண்டும். இரவிலே தூங்கும் போது சத்தம் இல்லாமல் நான் தோல்வி என்பது இல்லை, யுத்தத்திலே எனக்கு ஜெயம் தந்தார், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக என்று சொல்லி அவருக்கு மகிமையை செலுத்தி நாம் வாழ வேண்டும். தோல்விகளிலே ஜெயத்தை தருகிறவன் ஆண்டவர். எந்த மனிதன் நம்மை கைவிட்டாலும், நான் கைவிட்ட நிலைமையில் தான் வாழ்ந்துட்டேன். எந்த ஆதரவும் எனக்கு ஏவன் ஒருபோதும் கைவிடமா. அருமையான இப்ப கூட பாருங்க, அந்த கிறிஸ்தவர்களுக்கு அணியினைத்துறை துவங்கி இருக்கிறார் திமுக கவர்மெண்ட். எல்லாருக்கும் உதவித்தொகை வாங்கி தரணும்னு சொல்றாங்க. நான் அதுக்கு ஃபில் பண்ணி கொடுக்கறதுக்கு சரியா கையெழுத்து போட்டதுல கண் பார்வை மங்கி கொடுத்துட்டேன். அருமையாகவே சபை இருக்கிறதாகவும் அங்க ஊழியம் செய்கிறதா இன்னொரு ஆளை போட்டு எழுதி பணம் வாங்க பார்க்க இதெல்லாம் தேவ மனுஷனா? இவெல்லாம் ஆவிக்குரிய தேவ மனுஷனா? எல்லாம் கிடையாதுங்க. பொய் சொல்லக்கூடாது, பித்தராட்டம் பண்ணக்கூடாது. அது கவர்மெண்ட் பணம் தான். ஏன் பொய் சொல்லி வாங்குறீங்க? அப்படியாப்பட்ட தேவ மனுஷன் கிடையாது. அப்படியாப்பட்ட ஆவிக்குரிய தேவ மனுஷன் கிடையாது. தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறவனே தேவ மனிதன். ஆபிரகாம் தேவ சமூகத்தில் நின்றான். தானியேல் தேவ சமூகத்தில் நின்றார். சாத்ராக் மேஷக் ஆபத்திலேக்கோ என்பவர் தேவ சமூகத்தில் நின்றார்கள். எலியா தேவ சமூகத்தில் நின்றார். இப்படி ஒவ்வொருவரையா நாம் சொல்லிக் கொண்டிருக்கலாம். இயேசு தனித்தவராய் கெத்செமனிலே தனித்தவராய் நின்றார். அருமையான தேவ ஜனமே, தேவனுடைய ஊழியக்காரர்களே, தேவனை நீ அண்டிக் கொண்டு வாழ்வது சால சிறந்தது. தேவ மனிதன் என்று நாம் அறிவதற்கு சில காரணங்கள்ல 15 காரணங்கள் இருக்கிறது. அதெல்லாம் வேண்டாம். இதுவெல்லாம் பார்த்துக் கொள்ளுங்கள். தேவ மனிதனா இந்த பூமியிலே நாம் வாழ வேண்டும். தேவன் நம்மை கைவிட மாட்டார். தேவ மனிதன் என்ன செய்கிறான்? ஆவிக்குரிய தேவ மனுஷன் என்ன செய்கிறான்? எந்த மனிதனையும் பரலோகத்துக்கு அனுப்ப அவன் ஆயத்தமாயிருப்பான். ஊழியக்காரன் என்றால் உங்களாலே பரலோகத்துக்கு அனுப்ப அடக்கம் பண்றதுல பெரிய விஷயம் இல்லை. உன்னால உன் சபையின் விசுவாசி ஆத்துமா ஆவி பரலோகத்துக்கு போனவே, அதுக்கு நீ என்ன செய்கிறாய்? அனுப்பி அவன் உயிர் பிறந்தப்புறம் போய் அடக்கம் பண்ணி என்னையா பிரயோஜனம்? இந்த ஆவி பரலோகத்துக்கு போகணும். பரலோகத்துக்கு போக வேண்டும். அது மேல இருக்க அந்தகாரன் அகன்று போக செய்ய வேண்டும். தேவ நம்மோடு நம்மை வழிநடத்துவார். தேவ ஜனங்களும் சரி, எந்த நேரத்திலும் நாம் ஆண்டவரை சந்திக்கத்தக்கதான ஒரு ஆயத்தோடு கூட நாம் வாழ வேண்டும். ஊழியக்காரர்கள் தான் பரிசுத்தவான்களாம். தேவ ஜனங்கள் நீங்களும் பரிசுத்தவான்கள் தான். அதான் பவுல் சொல்கிறார்,
விலையேறப்பட்ட கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினாலே நாம் கிரியத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்று சொல்கிறார். வெள்ளினாலும் பொன்னினாலும் அல்ல, விலையேறப்பட்ட கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினாலே நாம் கிரியத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறோம். எல்லாம் தேவ மனிதன் தான், தேவ ஜனங்கள் எல்லாம் ஆவிக்குரியவர்கள் தான், தேவ மனிதர்களாம் தேவ மனுஷர்கள் தான். அருமையானவர்களே, நீங்க ஒரு அறிக்கை செய்ய வேண்டும். டெய்லி தேவன் என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறார், தேவன் என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். ஆவிக்குரிய தேவ மனிதனா இருக்கிறேன், ஆவிக்குரிய தேவ மனுஷியா இருக்கிறேன். தேவன் செய்த இரக்கம், நான் ஆவிக்குரிய மனிதனாக ஆவிக்குரிய மனுஷியாய் வாழ தேவன் எனக்கு சகாயம் செய்திருக்கிறார் அப்படி என்று சொல்லி, உன் தேவனாய் கர்த்தர் சர்வவல்லமையுள்ள தேவனை உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவனாக பூர்ண சமாதானத்தோடு கூட உங்களை நீங்கள் காத்துக் கொள்வது மிகவும் நல்லது. கொடுத்ததான் சந்தர்ப்பத்திலே சொல்கிறேன், தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். உன் தாட்சியிலே தேவனை தேவை. அவனுக்கு உதவி செய்த தேவன் நமக்கு உதவி செய்வார். தேவனை தேடுங்கள், கிடைத்த நேரத்தில் தேவனை தேடுங்கள், கிடைத்த நேரத்தில் தேவனை துணியுங்கள். நம்ம தாட்சியிலே தேவன் நமக்கு சரி. தாட்சி அப்படி என்றால் என்ன? வேறு ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு, குறைவு. உங்க வாழ்க்கையிலே பல விதங்களில் குறைப்பட்டிருக்கும், பல விதங்களில் குறைவுகள் நம்ம வாழ்க்கையில வரும். பிள்ளைகளுக்கு பீஸ் கட்டும், கல்யாணம் பண்ணாதவனுக்கு என்ன 5 இட்லி ஒரு வடை முடிஞ்சது காலையில, அடுத்து ஒரு கொஞ்சம் டீயோ ஜூஸ் குடிச்சா உண்ண உணவு, இருக்க இடம், கொஞ்சம் உடுத்த உடை, கொஞ்சம் பணம் கையில. எப்படிதான் நான் வாழ்ந்தேன், டிபிஎம்க்கு வெளியே வந்து எந்த பணத்தை வைக்கிறேன். அருமையானவர்களே, இதான் அன்மையிற்கு தேவை. குடும்பஸ்தனுக்கு அப்படி இல்லை. நாளை குறித்து அவன் கவலைப்படுகிறான். காலையில பிள்ளைகளுக்கு சமையல் பண்ணு, டிஃபன் போகணும், பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், பிள்ளைகளுக்கு யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்க வேண்டும். மனைவி எந்த நேரத்தில் எந்த பிட்ட போடுவாளோ தெரியாது. மனைவி புருஷனுடைய பாக்கெட்ல கொஞ்சம் சலசலப்பு வந்தா போதும், ஒரு கொட்டேஷனை போட்டு கொடுத்துருது. புரியுதுங்களா? வாங்க அங்க போவோம், வாங்க இங்க போவோம், இதாயிரம் பட்ஜெட்டை போட்டு அந்த கடகடன் இருக்கிற பாக்கெட்டை ஒண்ணு இல்லாம பொத்தல் பாக்கெட் ஆக்கி வச்சுக்கலாம். அந்த மாதிரி மனைவிகளும் இருக்கிறான். அருமையானவர்களே, தேவனை சார்ந்து வாழ்வோம். நம்முடைய குறைவுகளிலே நிறைவாக்குகிறவர் தேவன். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். தேவன் நமக்கு எல்லாவற்றையும் எல்லா நிறைவு குறைவுகளையும் நிறைவாக்கத்தக்கதாக, நன்மைக்கு ஏதுவான எந்த விஷயத்தை நாம் அடையத்தக்கதாக தேவன் நமக்கு உதவி செய்ய முடியாது. நீங்கள் யாவரும் தேவன் நோக்கி பாருங்கள், தேவன் கைவிட மாட்டார். எனக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். எனக்கு நிறைய குறைவு, என் வண்டியை ரிப்பேர் பண்ண முடியும், அருமையானவருடைய என் கண்ணை ஆபரேஷன் பண்ண முடியும். தேவன் நமக்கு உதவி செய்வார். எந்த விதத்தில் நம்மை கைவிட மாட்டார். அவர் நம்மோடு கூர்ந்து வழிநடத்துவார், பலப்படுத்துவார். அவர்தான் அவன் நிதானித்து பார்த்து நாம் செல்வது. தேவன் நம்ம புல்லுட இடங்களிலே நம்மை கொண்டு போகும், அமர்ந்த தண்ணீரண்டையிலே நம்மை கொண்டு போகும். எல்லா சலசலப்புகளையும் தேவன் மாற்ற வேணும். நம்ம ஊழியத்தில் வாழ்க்கிற ஒரு அமைதியை தேவன் கட்டளிட வேணும். சத்துருவின் சகல வல்லமைகளையும் முறியடித்து வாழ வேண்டும். அல்லேலூயா. சத்துருவின் சகல வல்லமைகளை தேவன் முறியடித்து எல்லா சலசலப்புகளையும் நிறுவனமாக்கி போட்டு ஆண்டவன் நம்மை உயர்த்தி ஜெயத்தை தருவார். நம் குறைவுகளிலே நிறைவாக்க வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. இருக்கிறாங்களா? மகாபரிசுத்த தேவனே, உங்களை காத்து வழிநடத்தும் இந்த நாள் முழுவதும், இந்த வாரம் முழுவதும் பாதுகாத்துக்கணும். என்னுடைய தாட்சியிலே ஆண்டவரை நான் இழைத்திருக்க கூடாதபடி எங்களை உயர்த்தி எங்களுக்கு நன்மைகளை தாரும், வழிநடத்துதலை தாரும். தாழ்த்தி கருத்தை தருகிறோம். தேவ ஜனங்களை பாதுகாத்தரணும், பராமரித்தரணும். அல்லேலூயா. அவருடைய குறைவுகளிலே ஒருவருக்கு உதவி செய்கிறது நல்ல தேவ மனிதனாயிருக்கிறார். அவன் ஆசீர்வதியும் காத்தோம். இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தின் பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.